முன்பு நாங்கள் அறியாத, கவனம் செலுத்தாத முக்கிய சில காரியங்கள் தேவன் தம்முடைய வார்த்தையிலே குறிப்பிட்ட அவைகளை குறித்து அவருடைய இரக்கத்தினால் நாங்கள் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவரது வார்த்தையிலே இருந்து டாடி மகனை வெளிப்படுத்துகிறார், மகன் டாடியை வெளிப்படுத்துகிறார். மகனாகிய இயேசுவா அதி உயர்ந்த தேவனாகிய அவருடைய டாடியை வெளிப்படுத்தவும் அவர் அண்டை கொண்டு சேர்க்கவும் வந்தார். மிக முக்கியமான காரியம். The Son came to reveal the Father and to take us to the Father. அதி உயர்ந்த தேவன் என்ன காரியங்கள் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எந்த நேரத்தில் பேச வேண்டும் என்பது எல்லாமே அவரது மகன் இயேசுவாவுக்கு சொல்லியிருந்தார். இயேசுவா இயேசு கிறிஸ்து தான் சுயமாக எதையும் பேச அனுமதிக்கப்படவில்லை. அவர் கேட்கிறதையே பேசினார். எவருமே அவருடைய ஆட்டு தொழுவத்துக்குள் தேவன் கொடுத்த ஒரே வாசலாகிய அவரது மகன், ஆடுகளுக்கு நானே வாசல் என்று சொன்னவர், அவரு கூட போனாருடைய யாரும் போக முடியாது. பரம்பரை கிறிஸ்தவன் என்கிற ஒரு காரியம் இல்லை. வாழையடி வாழையாக நோ. அதி உயர்ந்த தேவனாலே ஒரு மனுஷன் இழுக்கப்பட்டு அவரது மகனன் யேசுவாவினை கொண்டு வரப்பட்டு அவர் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த வெளிப்படுத்துதல் எந்த அறிவினாலோ, பரம்பரை கிறிஸ்தவனாய் இருந்ததனாலோ, வேதம் வாசிக்கிறதுனாலோ, பைபிள் காலேஜுக்கு போறதுனாலோ, பட்டம் பெற்றதுனாலோ, you are a bishop or a pastor or whatever, இந்த அறிவை பெற முடியாது. இது வெளிப்படுத்தப்பட்ட அறிவு, அதி உயர்ந்த ஒரே மெய்யான தேவனாலே கொடுக்கப்பட வேண்டும். அல்லது மகன் இயேசுவை யாருமே அறிய மாட்டார்கள். அதே விதமாக மகன் இயேசுவ தி மெஷாயா யாருக்கு தம்முடைய டாடி அதி உயர்ந்த தேவனை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவருடைய வெளிப்படுத்துவதற்கு சித்தம் போட்டிருக்குது. மகன் வெளிப்படுத்தும் பொழுது எல்லாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவர்கள் மட்டுமே அதி உயர்ந்த தேவனை தகப்பனாக அறிவார்களை ஒழிய மற்றவர்கள் அல்ல. மத்தேயு 11:27
லூக்கா 10:22. இந்த கடைசி மனத்தியாலத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கடைசி நாள் ஆரம்பமானது 50ஆம் நாளோடு. இந்த 50ஆம் நாளிலே யெகோவா மரித்து உயிர்த்தெழுந்த 40 நாட்கள் சீஷர்களோடு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். அதுவே நற்செய்தி, அதுவே பூமிக்கு தேவையானது, வேற ஒன்றுமல்ல. புதிய ஒரு அரசாங்கம், புதிய ஒரு ராஜ்யம், நீதி உள்ள ஒரு அரசாங்கம் பூமியிலே நிலைநாட்டப்பட வேண்டும். அது the head office will be in Jerusalem. அங்குதான் அவரது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். டடியும் மகனுமாக ஆளுகை செய்வார்கள். அவர் டடிய பர்வத்தில் விட்டுட்டு வர மாட்டார், அவர் இருக்க மாட்டார். இப்பொழுது அவர் பர்வத்திலே இல்லை, எங்கும் இருக்கிறார்கள். ஆனால் எந்த பிள்ளைகள் யெகோவாவின் வார்த்தையின்படி அவருடைய வார்த்தைகளுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்குள்ளாக வந்து மகனாகிய யெகோவா மஷியா கிறிஸ்து, அவரும் அவருடைய டாடி அது உயர்ந்த தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர்கள் 2 பேரும் both அவனுக்குள்ளாக குடியிருப்பார்கள், அல்லது எழுமம் போட்டிருக்கு வாசம் பண்ணுவார்கள், அவனுக்குள்ளாக இருப்பார்கள். ஆவியின் மூலமாக தடியும் மகனும்தான் ஆவி, பரிசுத்த ஆவி, ஒரே ஆவி. நான் இவைகள் அடிப்படையாக அறிந்திருக்க வேண்டும் என்றபடியால் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். இதனாலே உன்னுடைய விசுவாசம் வேத வாக்கியங்களே பெறப்படும். அது மட்டுமல்ல, அது உயர்ந்த தேவனையும் அவருடைய மகன், அவர் அனுப்பிய மகன் யெகோவா மெசியாவையும் அறிகிற அறிவை, அந்த வெளிப்படுத்தப்பட்ட அறிவு, அறிகிற அறிவை நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன். யோவான் 17:3 ஜான். அவர் 2 பேரும் அறிகிற அறிவே. பரிசுத்தாவியன் அங்கே போடப்படவில்லை. ஏனென்றால் பரிசுத்தாவி 3ஆம் ஆளுங்கிற ஒரு ஆள் தேவத்துவத்திலே இல்லை, தேவ குடும்பத்திலே இல்லை. அது உயர்ந்த தேவனும் மகனுமே பரிசுத்தாவி 2 பேரே ஒரே ஆவியாய் இருக்கிறார்கள். இந்த கடைசி மனத்தியாலத்திலே 2000 வருஷங்கள் போய்விட்டது. தைரியம் மகனும் ஆவியாக ஜனங்கள் மேல் ஊற்றப்பட்டு ஊழியத்தின் வேலைக்காக இந்த நாட்களிலே, முடிவு நாட்களில் யெகோவா பல காரியங்களை சொல்லி எச்சரித்து இருக்கிறார். The 4 synoptic gospels, Matthew, Mark, Luke. மத்தேயு 24 தேவனுடைய ஜனம் அல்லது வழியிலே கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படியாக கட்டளைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக போய் அநேகம் பேர் வஞ்சிக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் பகைத்து வெறுத்து மனத்தாங்கல் அடைந்து many shall be offended. ஒரு சின்ன காரியம் அல்லது எதுக்கோ
they get offended. உடனடியாக புலப்பட்டு போவார்கள், உடனடியாக சரியில்லாமல் போவார்கள், மனத்தாங்கள் அடைவார்கள், ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள், அதாவது துரோகிகளாக மாறுவார்கள். யேசுவாவை பற்றி பின்புறமாக போய் பரிசேயரோடு 12 பேருள் ஒருவராகிய ஜூடஸ் அவன் பேசினான். அதே மாதிரி இந்த கிறிஸ்தவ கூட்டம், சபை அல்லது சர்ச் என்று சொல்லுகிறது, எனக்கு அது சொல்ல விருப்பமில்லை. அதனுடைய அர்த்தம் வேறு. அழைக்கப்பட்டவர்கள் இருளிலே இருந்து, அதான் எக்லேசியா, மனுஷர்களாக செய்து கூடுகிற கூட்டம் அல்ல. சூரிய நாளிலே ஆராதனை வைக்க இத்தனை வருஷங்களாக மூடியிருந்த உண்மைகள் இப்பொழுது வெளியே வருகிறது. சபைக்குள்ளே எப்படி இருக்கும், என்னென்ன பாவங்கள் இருக்கும், என்ன யார் அங்கே ஆதிக்கம் செலுத்துவார்கள், எத்தனை பேர் ஜெசபெல் மாதிரி, பொம்பளை மட்டுமல்ல ஆம்பளைகள், நான் ஒரு திகதரிசி, நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு அப்போஸ்தலன் அப்படி என்று சொல்லிக்கொண்டு வஞ்சித்து கொண்டு இருப்பார்கள், தங்களை தாங்களே வஞ்சித்து. சரியாக போதனையை நம்பி இருக்கிறவர்கள் தாங்கள் வஞ்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, மற்றவர்களையும் வஞ்சிக்கிறார்கள். The doctrine of Trinity is not in the Bible. The Most High God never spoke. அது உயர்ந்த தேவன் அந்த திரித்துவ போதனை குறித்து சொல்லவும் இல்லை, அதை யேசுவாவினிடம் கொடுத்து அனுப்பவும் இல்லை. யேசுவா அதை குறித்து எந்த இடத்திலும் பேசவில்லை. He spoke only about his Father. உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அவர் அனுப்புவார் என்று சொன்னது, அவர் மனுஷனாய் வந்து அவர்களுக்கு முன்பாக பேசிக்கொண்டிருந்து அவரை ஆவியாக டேடியோடு வந்தார். தேற்றவாளன் டேடியும் மகனும் தான், பரிசுத்த ஆவி. இந்த கடைசி மனத்தியாலத்திலே குறிப்பாக சாத்தானின் ராஜ்யத்திலே இருந்து கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களையும் யூதர்களையும், மெசியானிக் ஜூஸ், இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், அவர்களையும் தந்திரமாக வஞ்சிக்கிறதுக்கு, வஞ்சிப்பு எவரையும் தாக்கலாம். வஞ்சிப்பை ஸ்கேன் பண்ணி பிடிக்கிறது அவரது வார்த்தை. இதான் டாடியின் ஸ்கேனிங் மெஷின். இந்த வார்த்தைகளின்படி எவருமே பேசாவிட்டால் அவர்களுக்குடைய விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. ஏசாயா 8, 18, 19, 20. நாசியாவில் நடந்தது எந்த சின்ன பிள்ளைகளும் அறிந்து கொள்ளலாம். அது உயர்ந்த தேவனின் வார்த்தைகளை, அதையும் அவரது மகன் மெஷாயாவின் வார்த்தைகளையும் அவர்கள் போதனைகளை புறக்கணித்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள் இதன்படிதான் பேசுகிறார்கள் என்று. ஆனால் அடிப்படையாக எந்த வேத வாக்கியமும் அங்கே கூறப்படவில்லை. பரிசுத்த ஆவியை நம்புகிறோம் என்று 325 சொன்னார்கள். அப்படியாக நம்புவதற்கு யேசுவாவும் எந்த இடத்திலும் கூறவில்லை, சீஷர்களுக்கும் கூறவில்லை. தேவன் மட்டில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். யோவான் 14:1. பரிசுத்த ஆவி கூறப்படவில்லை, ஏன் அப்படி 3ஆம் ஆள் இல்லை.
சீஷர்கள் அதை கேட்டுக்கொள்ளாதபடியினாலே அவர்களும் இந்த நைசியாவிலே கூறப்பட்ட வஞ்சிப்பான இந்த போதனையை அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அதை கூறவில்லை. ஜான் சொன்னது 1 ஜான் 1 அதிகாரம் 3வது வசனம், நம்முடைய ஐக்கியம் அதி உயர்ந்த தேவனோடும் அவருடைய மகனோடும், வேறு யாரோடும் நமக்கு ஐக்கியம் இல்லை. எங்களுடைய ஐக்கியம் நாங்கள் ஒன்றாக ஐக்கியப்பட்ட சந்தோஷத்திலே பெறுவதற்கு நம்முடைய ஐக்கியம் அதி உயர்ந்த தேவன் நம் டேடியோடும் அவரது மகன் யேசுவ மெசியாவு only two அவரோடுமே இருக்கிறது. இதனாலே இதை கடைபிடித்து அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் சந்தோஷத்தினால் நிறைந்து, சந்தோஷம் இருந்து அந்த சந்தோஷம் அவர்களுக்கு நிறைவாகும். அப்ப இந்த கடைசி நாட்களிலே, இந்த கடைசி மனத்தியாலத்திலே வரும் ஒரு குறிப்பாக வேலை செய்து கொண்டு இருக்கும் ஒரு ஆவி, சொல்ல போனால் கடந்த 2000 வருஷங்களாக இந்த பொல்லாத ஆவி, வஞ்சிக்கும் ஆவி, கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், புறஜாதியாரால் கூப்பிடப்பட்டவர்கள், நாங்கள் சொல்லுவோம் மெய்யான இயேசுவாவின் சீஷர்கள், தங்கள் வாழ்க்கையை வெறுத்து இயேசுவாவுக்கு பின்னாலே சித்திரவதை செய்யப்படும் மரத்தை தூக்கி கொண்டு போகிறவர்கள், இவர்களை கூட வஞ்சிக்கப்படத்தக்கதாக இனி மற்றவர்கள் ஏனோ தானோ ஒன்று தெரிகிறவர்கள், வேதவாக்கியங்களை எப்பொழுதும் கற்றாலும் அறியாதவர்கள், வேதவாக்கியங்களை படிக்க நேரம் இல்லாதவர்கள், அதை வாசிக்க விருப்பம் இல்லாதவர்கள் சபைகளிலே நிறைந்து இருக்கிறார்கள். பொல்லாத ஆவிகளினாலே தாக்கப்பட்டு அவர்களுக்குள்ளாக சரீரம் இல்லாத ஆவிகள் குடிகொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கே தெரியாது. இந்த காலையிலே ஒரு சகோதரி வந்து, நான் வழக்கமாக I don't pray for anybody broadcast முதல் அவள் சொன்னால் எனக்கு இருதயம் படப்பட அடிக்குது, துடிக்குது, பிறகு இதாகுது. I know at once சில அசுத்தாவிகள் இந்த வேலையை செய்ய பண்ணி, that's called in English palpitation, இருந்தா போல படபட இருதயம் அடிக்கிறது. உனக்கு அப்படி இருக்கிறதானா? விடுதலையாக்கப்பட வேண்டும். அதுக்கு பின்னாலே ஒரு அசுத்தாவி, there's a demon spirit which is responsible to increase the heartbeat or decrease the heartbeat or take it up, lower it down, கூட்டும் குறைக்கும். இனி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அவர்கள் அதை இதை செய்வார்கள், கொடுக்கிறோம். That's good for them. Anyway, thank God for them, those who gave the right medicine. And so அவள் சொன்னால், நான் கொண்டே காட்டும் பொழுது அவர்கள் என்ன செக் பண்ண, ஒன்றுமே இல்லை, ப்ரெஷர் இல்லை, அது ஒன்றுமே இல்லை என்று சொன்னால், இவைகளை நான் இப்படியாக சொல்லும் காரணம், எத்தனை பேருக்கு இப்படியான ப்ராப்ளம் இருக்கலாம். நான் பேசும்பொழுது அதோ அந்த வீட்டிலே ஒரு சகோதரி, எனக்கு இந்த காரியங்கள் தேவையில்லை, அதற்காக நான் அழைக்கப்படவும் இல்லை. உனக்கு இப்படியாக இருந்தால் யேசுவாவின் பெயராலே நீ விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். We will see whether God Daddy leads me, I will pray for that. So இந்த கடைசி மனத்தியாலத்திலே இந்த 2000 வருஷங்களாக சபைக்குள்ளே குடியிருந்த இந்த ஆவி, எந்த ஆவி? குறிப்பாக யோகனான்
தி அப்போஸ்டல் ஜான் அவர் எங்களுக்கு எச்சரித்து கூறிய இந்த ஆவி, அது 1 அதிகாரம் யோகனான் 2 அதிகாரம் 18 தொடங்குகிறது. ஓகே, I'm going to read from the இலகு தமிழ். ஓகே, எனது அன்பான பிள்ளைகளே, முடிவு நெருங்கி இருக்கிறது. இது எழுதி கிட்டத்தட்ட 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2000 years. போலி கிறிஸ்து வந்து கொண்டு இருக்கிறதை அவன் எழுதுறது எழுமுகம் அந்தி கிறிஸ்து. அதை விட இது நல்லா விளங்குது இல்லையா? போலி கிறிஸ்து, உண்மையான கிறிஸ்து ஒரு ஆள் இருக்குது, போலி கிறிஸ்துங்கிற ஒரு ஆவி அவர் மாதிரி நடிச்சு அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து அவங்கள நம்ப பண்றது நீ ஒரு கிறிஸ்தவன். அவர்கள் வாழ்க்கையும் பேச்சும் எதிர்மாறு. அவர்கள் துரோகிகள், இணங்காதவர்கள், நல்லோரை பயக்கிறவர்கள், தங்களை தாங்களே நேசிக்கிறவர்கள், புறங்கூறுகிறவர்கள், பொருளாசை உள்ளவர்கள், பண ஆசை உள்ளவர்கள், மன்னிக்க முடியாதவர்கள், இப்படிப்பட்டவர். தேவ பக்தி என்கிற வேஷம், கிறிஸ்தவர்கள் என்கிற வேஷம் வெளியிலே, ஆனால் அங்கே வல்லமை இல்லை. எதனாலே வரும் வல்லமை? தடியும் மகனும் அங்கே கூடிக்கொண்டு இருக்கிறதனால் அங்கே அப்படி இல்லை. இவர்கள் களைகள், பக்க வழியாய் நுழைந்தவர்கள், இவர்கள் காகங்கள், ஓநாய்கள். தொடக்கம் இருந்தே இந்த நடிக்கும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி, நீ ரட்சிக்கப்பட்டாய், நான் தெளிவாய் மெதுவாய் சொல்லுகிறேன், நீ மனம் திரும்பி உண்மையான யேசுவா மெஷியா இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள. மிகவும் காலம் நெருங்கி கொண்டு போகிறது. அவரது வருகைக்கு நேற்றைய முன்தினத்திலே, அதுக்கு முதலும் நான் செய்தியை பார்த்த பொழுது மறுபடியுமாக இங்கிலாந்தில், in Britain, probably especially in London and other cities, they are having lockdown again. சில இடங்களில் கடைகள் எல்லாம் மூடப்பட்டு, எல்லாம் மூடப்பட்டு, பிகாஸ் இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டு போகிறது. அதை நீங்கள் யூடியூப்ல தொடர்ந்து வச்சிருக்கிறார்கள், கம்ப்யூட்டர்ஸ் பார்க்கலாம். அடுத்ததாக என்னென்று வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து அநேகம் பேர் மறித்து கொண்டு போகிறார்கள். சைனாவிலே, ரஷ்யாவிலே பூமி அதிர்ச்சிகள் ஆங்காங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஸோ விழிப்பாய் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படிக்கு யேசுவ மெஷியாவை குறித்து எழுதப்பட்ட யாவுமே நிறைவேறியே தீரும். உண்மையை பற்றி கொள்ள விரும்புகிறவர்கள் நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து பார்ப்பார்கள், காரியங்கள் இப்படி இருக்கிறதா, போலி கிறிஸ்து வருகிறதா குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எஸ், வேத வாக்கியங்களை வாசிக்கிறவர்கள். யேசுவா சொன்னார், நான் என் டடியின் பெயரிலே வந்திருக்கிறேன். டடியின் பெயர் என்று சொன்னால் பெயர் படிக்கிற நேரம் நாங்கள் ஆராயலாம். It denotes the character, the person and the authority. 3 காரியங்கள். ஒரு பெயர் ஒரு ஆளை மட்டும்தான் குறைக்கும். Alright? தேவன் எகிப்தில் இருந்து விடுதலை ஆக்குவதற்கு தெரிவு செய்த ஒரு ஊழியக்காரன் மோசே, தண்ணீரில் இருந்து எடுக்கப்பட்டவன். அவன் மாதிரி இன்னொரு ஆள் இல்லை. உதாரணத்துக்கு சொன்னேன், பேழையை செய்யும்படிக்கு
வெள்ளத்தை கொண்டு வருவதற்கு முன் தெரிவு செய்த ஒரு மனுஷன் நோவா. அவன் மாதிரி இன்னொரு ஆள் இல்லை. அது உயர்ந்த தேவன் நீங்கள் நினைவிலே வைத்திருக்கிறதுக்கு அவருடைய பிள்ளைகளை தெரிவு செய்து தகுந்த நேரத்திலே அந்த படங்களை போடுகிறார். I am really moved in my heart. It is not easy. நான் கதைச்சு கொண்டு போக அதே நேரத்தில் அதை போடுறது. So இது உனக்கு ஆசீர்வாதமாக. So யெகோவாவின் தகப்பனின் பேர் யெகோவா, யாவே. அவர் ஒருவரே தேவன், அதி உயர்ந்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மகனை அனுப்பினார் பூமிக்கு. யெகோவா சொன்னார், நான் என் டாடியின் என் பிதாவின் பெயரிலே நான் வந்திருக்கிறேன். Watch now. அவருடைய அதிகாரத்திலே அவருடைய கட்டளைகளே அவருடைய சுபாவத்திலே நான் வந்திருக்கிறேன். யூதர்களுக்கு சொன்னார், but you don't receive me. நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படி யெகோவாவை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள்? அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் யெகோவா சொல்லவில்லை, எனக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கல அல்லது கட்டி பிடிச்ச என்ன அரவணைக்க இல்லை. நானா அவர் கொண்டு வந்த அதி உயர்ந்த தேவன் தகப்பனின் வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த நேரம் யெகோவாவை மறுத்தார்கள். யெகோவாவை மறுத்த நேரம் அவர்களுக்கு தெரியாமலேயே அவரை அனுப்பிய அவரையும் யெகோவாவையும் அவருடைய வார்த்தைகளையும், ஏனென்றால் யெகோவா சொந்த வார்த்தைகளை பேசவில்லை, மறுதலித்தார்கள். So actually what did they do? When they rejected Yeshua, they rejected the Father. மகனையும் டாடியையும் சேர்ந்து அவர்கள் புறக்கணித்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை வார்த்தையை. ரெண்டு பேரையும் மறுதலிப்பது யார்? அந்த கிறிஸ்துவின் ஆவி, போலி கிறிஸ்துவின் ஆவி. அந்த நேரமே பரிசேயர் சதுசேயருக்குள்ளே வேலை செய்து கொண்டிருந்தது. அதான் யெகோவா சொன்னார், என் டாடியின் பேரிலே நான் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வதில்லை. Now watch. ஒருவன் வருவான் தன் சொந்த பெயரிலே, அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். சொந்த பெயரில் வருகிறவன் யார்? The Antichrist, அந்த கிறிஸ்து, போலி கிறிஸ்து. அந்த மனுஷன் 7 வருஷங்களுக்கு இந்த பூமியிலே அவன் ஆளுகை செய்ய போகிறவன். இப்பயே சொல்றேன். அப்ப அவனோட யார் அவனை என்ன செய்வார்கள்? அநேகம் பேர் அவனை நம்புவார்கள். அவன் போய் அதுக்கு பிறகு வருவன், நாங்கள் தேவாலயத்தில் உட்கார்ந்திருந்து நானே எலோகிம், நான் தேவன் என்று சொல்லுவான். இவன் எப்படி நாசமடைவான் தெரியுமா? எக்கால சத்தம் முழக்கத்தோடு, பிதாவின் மகிமையோடு, தேவதூதர்களின் ஆரவாரத்தோடு,
யேசுவா வானத்திலே காணப்பட்டு அவர் வரும் நேரம் பூமிக்கு கவனிக்கிறாயா? என்னை பார், அவரது மூச்சினாலே இந்த அந்தி கிறிஸ்துவையும் அவனை பின்பற்றிய ஜனங்களையும் பொசுக்குவார். Can you put a pause over there? இந்த யுத்தம் பண்ணும் வாகனங்கள், the tanks, இவைகள் எல்லாமே பல தேசங்கள் like China, Russia, ரெண்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. The Gog and Magog. இன்னும் மற்ற நாடுகளும் எருசலேமை சூழ்ந்து கொள்ள, அவர்களை அட்டாக் பண்ண கடைசி மணித்தியாலங்களில் தேவன் அனுமதிப்பார். அது உயர்ந்த தேவன். இதை சகரியா புத்தகத்தில் நீ வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசி Zechariah, and especially in chapter 14, every word will come to pass. அது இருக்க போடுங்க அந்த படத்தை, அதை காட்டினோ மீது இருக்கா அவர்களுக்கு. தேங்க்யூ டாடி. சகரியா புத்தகம் 14. இது யாவையின் நாள் வருகிறது, நியாய தீர்க்கும் நாள். உன்னில் கொள்ளையானது உன் நடுவில் பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். அவர் தான் கூட்டுவார். வாரீங்களா? வாங்கோ. சரியா எகிப்து போர் வீரர்களை, அந்த குதிரை ரதங்களை, செங்கடல் அண்டை வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுவார். வாங்கோ, கம். கூட்டுவேன். நகரம், அறியாதவர்கள், நகரம் எருசலேம் பிடிக்கப்படும். அதையும் விடுவார். வீடுகள் கொள்ளையாகும், பெண்கள் அவமானப்படுவார்கள். எருசலேம் பட்டணத்தில், நகரத்திலே பாதி மனுஷர்கள் சிறைப்பட்டு போவார்கள். மீதியாய் விடப்பட்ட ஜனமோ எருசலேமை விட்டு, நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. God will always have a remnant. Many will die. அநேகம் பேர் சாவார்கள் எருசலேமில். மூன்றாவது வார்த்தை, யாவே புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். புரியுறோம்னா, அவங்க சுடுவாங்க, அப்படி இப்படி அது இதெல்லாம். இந்த டைமில் தான் அவர் வருவார். நடந்தே தீரும். இந்த சுவாசத்தினால் அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய ஆக்களையும் அழித்து போடுவார். சுவாசம், ஸ்பிரிட், ருவாக்,
முதலாவது வார்த்தை சகரியா 14:4. அந்த நாளிலே அவருடைய கால்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அந்த மலை இரண்டாக பிளக்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்கா எதிராய் பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும். ஓகே, so the Antichrist will be destroyed by the breath of Yahweh. Yeshua, Yahweh, அவரது சுவாசத்தால் அவனை அழைப்பார். இந்த வார்த்தை நான் சொன்னது அவருடைய பெயரிலே நான் வந்தேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் தன்னுடைய பெயரிலே வருவான், அவன் தான் அன்றிக்கிறேன், அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். 5:43 யோகனான். பிள்ளைகள் மறக்காதீங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதுமே இருக்கட்டும். ஒருவர் ஞாபகப்படுத்தும்படி இவைகளை குறித்து பேசுங்கள் நாளுக்கூடாக வேலை செய்யும் நேரம். அந்த வார்த்தையை சொல்லு பார்க்கலாம். எந்த வார்த்தை? நான் என் பெயரிலே என் டாடியின் பெயரிலே வந்திருக்கிறேன். Oh yes, John 5:43. அதை பாடமாக்கி வைத்துக் கொள்ளணும். நான் என் டாடியின் பெயரிலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப யாரும் கேட்டா எப்படி நாங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளவில்லை? அவர் சொன்னதை ஒன்றை நம்பவில்லை, அவர் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. வார்த்தையும் அவர் ஒன்று. இதில் நாங்கள் பார்த்தோம் அல்லவா அன்றைக்கு மார்க்கு 8:38. we will go there. இன்னும் வேறொருவன் தன் சுய பெயரிலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். that's the Antichrist. அவன் தான் போலி கிறிஸ்து. இன்னும் வரையில. ஆனால் போலி கிறிஸ்துவின் ஆவி, டீமன் ஸ்பிரிட், அந்த குறிப்பிட்ட வஞ்சிக்கிறவன் போலி கிறிஸ்து இன்னும் வரவில்லை. ஆனால் வஞ்சிக்கிற போலி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது வேலை செய்கிறது. 2000 வருஷங்களாக தொடங்கிவிட்டது. அது சபைகளுக்குள்ளே பூந்து கிடக்கிறது. கிறிஸ்தவர்களை என்ன செய்கிறது? தாங்கள் மெய்யாக யேசுவின் நாடு என்று சொல்லி நம்ப பண்ணுகிறது. தான் போய் உட்கார்ந்து இருந்து யேசுவை போல் நடிக்கிறது. அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. நாளாந்த வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. சொற்களிலே மாற்றம் இல்லை. அவர்கள் இணங்காதவர்கள், சகோதரர்களை பயக்கிறவர்கள், 1-2-3 பேர் போய் கூடிக்கொண்டு தெரிகிறவர்கள், சடுதியாய் சபையை விட்டு வெளியே போகிறவர்கள், எல்லா அவர்களை குறித்த அறிகுறிகளையும் அதி உயர்ந்த தேவனுடைய மகன் போட்டு வச்சிருக்கிறார். அப்போஸ்தலருக்கும் கூறப்பட்டது. இப்ப இங்க வாங்க. இப்ப 1 யோகனான் 2:18 அவனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் பகைஞர்கள் பலர் இங்கு ஏற்கனவே உள்ளனர். யார் இந்த கிறிஸ்துவின் பகைஞர்கள்? கிறிஸ்தவர்கள்.
கிறிஸ்துவின் பயஞர்கள். இவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை, இந்த எதிர்க்கும் ஆவி, இந்த கொப்பியடிக்கும் ஆவி, வஞ்சிக்கும் ஆவி அவர்களுக்குள்ளாக இருந்து கிறிஸ்தவ மதம் என்கிற ஒரு வழியை பின்பற்றுகிறவர்கள். கடுதாசி பூ வெளியிலே நிஜமாய் காணப்படுகிறது. பூச்சி தேங்காய், காகங்கள், வெள்ளாடுகள் தேவனுடைய ஆடுகள் அல்ல. பக்க வழியாய் வந்தவர்கள் இயேசுவின், அவர் ஒருவரே வாசல். அந்த வாசலுக்கூடாய் உள்ளே போகாதவர்கள், தேவனுடைய வார்த்தை விரும்பாதவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாதவர்கள். எவ்வளமாக இப்படி ஆவியை உடைய பரிசேயர் சதுசேயரோடு ஊழியம் தொடங்கின நாள் தொடக்கம் முடியும் வரைக்கும் போராட்டமே நடந்தது. மெய்யான கிறிஸ்துவுக்கும் மெஷியாவுக்கும் பொய்யான கிறிஸ்துவின் ஆவியை ஏதோ மெஷியாவுக்காக காத்திருக்கிறார்கள் மாதிரி இருந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கள் இவர்களோடு போராட்டமாகத்தான் இருந்தது. இவர்கள் இயேசுவை மட்டுமல்ல, அவரது வார்த்தையையும் புறக்கணித்தார்கள். பாருங்க, நான் காட்டுறேன். மாற்கு 7ஆம் அதிகாரம். இயேசுவை புறக்கணிப்பது அவரது வார்த்தைகளை புறக்கணிப்பது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் போவது, அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் சும்மா வாசிச்சு போட்டு அதற்கு கீழ்ப்படிதல் இல்லை. என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பாயிருக்கிறான். அந்த கிறிஸ்துவின் ஆவி இயேசுவில் நிச்சயமாய் அன்பாயிராது. அவரை அறிந்திருக்கிறது. இயேசுவை அறிவோம். நீங்கள் யார்? அவர் கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு, அவருடைய போதனைகளுக்கு கீழ்ப்படியாது அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி, டீமன் ஸ்பிரிட். இப்ப நான் சொன்னேன்லமா கொஞ்சத்துக்கு முதல்ல, அந்த சிஸ்டர் வந்தவக்கு அந்த பல்பிட்டேஷன் கொடுக்கிறது ஒரு ஆவி. அதுக்கு வேலையே அதான். அதை கொடுத்து இந்த மோட்டார் சைக்கிள்ல த்ரோட்டில் பண்ணுவேன், பிறகு குறைச்சோன்னு அந்த மாதிரி செய்வேன். அதிகண்டம். அந்த பிசாசு, அந்த பொல்லாதாவி கலைக்கப்பட வேணும். டாக்டர்ஸ் ஆவிகளை கண்டுபிடிக்க மாட்டார்கள் unless வெளிச்சம் பெற்ற ஒரு டாக்டர் அல்லது நர்ஸாக இருந்தால் ஒழிய. ஆனாலும் அங்கே அதை துரத்திவிட மறுதளிப்பார்கள், பயப்படுவார்கள், அதை செய்ய மாட்டார்கள். ஏன்? அவர்கள் மற்றவர்களை பெரியப்படுத்துகிறார்கள். அது சரியல்ல. ஏன்? இதுக்குத்தான் பேர் denying Yeshua. நீ மருந்து கொடுக்காம, ஊசி கொடுக்காம, அதை செய்யாம, இதை செய்யாம, எனக்கு தெரியும் இந்த ஆவி என்று இயேசுவா பேர நடவடிக்கை. அந்த நேரத்தில் அந்த பிள்ளை குணமடையும். ஆனால் அதுக்கு தைரியம் தேவை, வைராக்கியம் தேவை. அதற்கு வெளிச்சத்தை அந்த இடத்துல தூக்கி பிடிக்க வேண்டும். I'm not talking about the doctors. Even you can be a teacher, you can be a government officer, you can be a policeman, even a officer in the higher rank.
உண்மையை அறிந்து அதை செய்யாமல் இருக்கிறது பாவம். செய்ய வேண்டிய நேரத்திலே, பேச வேண்டிய நேரத்திலே மௌனமாய் இருப்பது யேசுவாவை மறுதலிப்பது. அந்த இடத்திலே உன் குரலை எழுப்பி உண்மையை நீ அறிவிக்காமல், நீ சாட்சியாக இருக்காமல், நீ உன்னுடைய வெளிச்சத்தை தூக்கி பிடிக்காமல் இருந்தால் நீ யேசுவாவை மறுதலிக்கிறாய், புறக்கணிக்கிறாய், அவரை தள்ளிவிடுகிறாய் மனுஷர்களுக்கு முன்பாக. இதை மார்க்கு 8:38 ஆகையால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியிலே என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும், please always remember you cannot separate God from His word. ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாய் இருந்தார். ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். அவர் தேவனுடைய மகன், அதி உயர்ந்த தேவன் தகப்பன், அனுப்பப்பட்டவர் மகன். 8:38 என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும், அவர் வார்த்தைகளை கொண்டு வந்தால் டேடியின் இடத்திலே இருந்து, டேடியே அந்த வார்த்தைகளை கொடுத்தார். உபாகமம் 18:19 என் வார்த்தைகளை அவர் வாயிலே போடுவேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த மோசே எழுதிய அந்த உபாகமம் 18ஆம் அதிகாரத்தை வைத்து இங்கால திருப்புங்கோ 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பீட்டர் அவரை பயத்திலே தெரியாது என்று சொன்னவன், இந்த பரிசுத்தாவி டேடியும் மகனும் வந்து இறங்கி அவனை நிரப்பினதுக்கு பின்பு எல்லாருக்கும் முன்பாக எழுந்து நின்று, இதைத்தான் நீங்கள் கேட்டீர்கள், ஜோவேல் சொன்னதை பயமில்லாமல் எழுந்து பேசுகிறான். What Joel said that in the last days, அப்போஸ்தலர் 3 22 பாருங்க. See what he is saying. This is so interesting. அப்போஸ்தலர் 3:22 மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய யாவே என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிடத்தில் இருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. உபாகமம். அந்த தீர்க்கதரிசியின் சொற்கள் யார்? அந்த தீர்க்கதரிசி யேசுவா தி மெஷியா சொல்லப்படுறான். சொற்களை கேளாதவனோ அவன் மக்களில் இராதபடிக்கு, இங்க பாருங்க, அவனை விசாரிப்பேன் என்று போட்டிருக்கு உபாகமத்திலே, இங்கே நிர்மூலமாக்கப்படுவான். யேசுவா தான் அந்த தீர்க்கதரிசி. அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன், அப்படி என்றால் அதை மறுதலிக்கிறவன், அப்படி என்றால் அதுக்கு கனம் பண்ணி அதுக்கு கீழ்ப்படியாதவன். சவுல் ராஜாவை ஞாபகம் தானே? கொஞ்சம் ஆடு மாடுகளை விட்டு வச்சவன். நான் உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தேன் என்று சொன்னான். சாமுவேல் கேட்டான், இந்த கத்திர சத்தம் என்ன இது? அந்த தீர்க்கதரிசியின் சொற்களை கேளாதவனோ அவன் மக்களில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான்.
சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். உன்னுடைய சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி, சந்ததி கலாச்சியர் 3ஆம் அதிகாரம் கிறிஸ்து மெஷாயா சந்ததிகள் என்று போடாம ஆபிரகாமின் சந்ததி ஒருமை யெகோவா தி மெஷாயா என்று சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய பண்ணின உடன்படிக்கைக்கும் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலே இருந்து விலக்கி பாவங்களிலே இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய அவருடைய பிள்ளைதான் இயேசுவா, அவருடைய தேவன் அல்ல. அவருடைய பிள்ளையாகிய இயேசுவாவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திலே அவரை அனுப்பினார். அவரை உயிர்த்தெழும்ப பண்ணி புறக்கணிச்சவர்கள் அவர்களுக்குள்ளே அது உயர்ந்த தேவனுடைய இரக்கம் பாருங்க. அவரை சிலுவையிலே அறையும். அவர் வேண்டாம், பரவாசப்பட்டதிலே ஆக்குங்க, crucify him. அப்படியா சொன்ன ஜனத்தண்டை பேச்ச சொல்றான். உங்களிடத்தில் தானே அனுப்பு. அவரையும் வார்த்தைகளையும் பிரிக்க இயலாது. யெகோவாவின் வார்த்தைகளை புறக்கணிக்கிறவன் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் யெகோவாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒவ்வொரு கிறிஸ்தவன் எனப்பட்டவன் அல்லது யூதன் நிர்மூலமாக்கப்படுவான். நீ ஞாயிறு பூசைக்கு போய் சரி வராது. நீ சூரிய நாள்ல தொங்கி தொங்கி பாட்டு படிச்சு சரி வராது. நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடி சரி வராது. என்ன போட்டிருக்குது? நான் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவேன், அந்த தீர்க்கதரிசியின் சொற்களை கேட்காதவனோ அவர் மகன் யெகோவாவின் சொற்களை கேட்காதவனோ அவன் மக்களிலே இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். He shall be destroyed. இவர்களை தான் யெகோவா சொல்லுவார் கடைசியிலே 7:23 மத்தேயு. நாங்கள் அது செய்தோம், இது செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், நாங்கள் ஒவ்வொரு சூரிய நாளிலும் நாங்கள் ஆராதனை செய்தோம், நான் பைபிள் வாசித்தேன், நான் தசமாகம் போட்டேன். I don't know you. உன் வாழ்க்கையில உண்மை இருந்ததா? நீ உண்மை என்கிற அந்த வாசல், அந்த வாசலுக்கு பேர் உண்மை, அதற்கூடாக போனாயா? என் நாடுகளில் நீ ஒன்றா? நோ. அக்கிரமக்காரர் யார்? கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள், யெகோவா கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். ஏன் உன்னை ஏமாற்றுகிறாய்? உன்னால் மனம் திரும்ப முடியாது. உண்மை உள்ளவன் உண்மையான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறான். அதை தான் யெகோவா சொன்னார். தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை,
நீங்கள் தேவனால் உண்டாகவில்லை. என் ஆடுகளில் ஒன்றாக நீங்கள் இல்லை. ஜான் 10:24. எந்த ஒரு பிளேயரிலும் you have the, let's say, the MP3 player. சில MP3 பிளேயர்ஸ்ல ரேடியோ இருக்கு. அந்த ரேடியோ அங்க ரிசீவர்ங்கிற அந்த காரியம் அதில் போட்டு இருப்பார்கள். அதுக்குரிய கேஜெட்ஸ் அது ரிசீவ் பண்ணும் அந்த ரேடியோ வேவ்ஸ். அப்ப அந்த ஸ்டேஷனை பார்த்து பிடிக்கலாம். அந்த ரிசீவர் இல்லாத ரேடியோவை இல்லாத ஒரு MP3 பிளேயர் எப்படி அங்க அதில் ரேடியோவை கேட்கலாம்? அது மாதிரி வார்த்தையை ரிசீவ் பண்ண அவர்களுக்குள்ளே அந்த நிலைமை இல்லை. அவர்கள் உள்ளே மாற்றப்படவில்லை. அவர்களுடைய ஆடுகளில் ஒன்றாக இல்லை. அவர்கள் வெளியிலே வரும் கிறிஸ்தவர்கள், உள்ளே அவர்கள் காகங்கள், ஓநாய்கள், களைகள். உண்மையை விரும்பாதபடினாலே தேவன் அவர்களுக்கு கொடிய வஞ்சகத்தை அனுப்புகிறார். உண்மையை தள்ளிவிடுகிறவர்களுக்கு பங்கு கொடிய வஞ்சகம். தேவன் அனுப்பினால் யார் விசுவாசியாமல் இருக்க முடியும்? யார்? தேவன் திட்டமிட்டால் ஒருவரை இந்த விதமாக அழிப்பதற்கு யார் அதை தடுக்கலாம்? அவரது வாயினாலே வந்த வார்த்தைகள் யாவுமே உண்மை. மனுஷன் சோத்தினால் மட்டுமல்ல, அவருடைய வாயினின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால், அந்த வார்த்தைகள் ஆதம்ப புத்தகம் தொடக்கம் வெளிப்படையாகும் வரை இதை வாய்ச்சா காணாது, கீழ்ப்படிய வேணும் அவர் கொடுத்த வார்த்தைகளுக்கு. அவர் வார்த்தையை புறக்கணிக்கும் நேரம் அவரை புறக்கணிக்கிறோம். அவரது வார்த்தையை ஏனோ தான் என்று கடமைக்காக படிக்கும் நேரம் அவரை புறக்கணிக்கிறோம். அவரது வார்த்தையை தகுந்த இடத்திலே அதுக்கு சார்பாக சாட்சியாக பேசாத நேரத்திலே நீ வேலை செய்யும் இடமோ அல்லது வீட்டிலோ இன்னொரு ஆளுடைய வீட்டிலோ ஏன் நமக்கு இந்த வம்பு அப்படியா? அல்லது நான் அதை சொன்னால் அவர் கோபப்படுவார்கள். அந்த பெரிய ஆஃபீஸர் வந்து கோபப்பட்டு என்னோட சரியா இருக்க மாட்டான். அல்லது அந்த ஸ்கூல் பிரின்சிபல் அவள் பார்த்துருந்தவள் இவள் சரியான மத வைராக்கியம் கொண்டவள் அப்படி என்று சொல்லி அவங்க எனக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துருவாங்க. நீ யேசுவாவின் டேடியை மறுதலிக்கிறாய். 8:38 இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ? அந்த வார்த்தையை குறித்து மௌனமாக இருப்பியோ? அந்த வார்த்தையை மாறி பேசுவியோ? அந்த வார்த்தையை ஏனோதானோ என்று எண்ணுவியோ? வெட்கப்படுவியோ? அவனை அவளை குறித்து மனுமகனும் தம்முடைய டேடியின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும்பொழுது the angels are coming with him. Did you say that? The angels. அவரும் வெட்கப்படுவார். இப்ப அவரது வார்த்தையை யூதர்கள் அவரது நாட்களிலே இப்பொழுதும் தான் எல்லாரும் அல்ல பலர் மாற்கு 7:9 இது கிறிஸ்தவ சபைகளிலே பல இடங்களிலே உலகெங்கும் நடக்கிறது. உலகெங்கும் பல கிறிஸ்தவ சபைகள் எனப்பட்ட கூட்டங்களிலே the Christian churches மாற்கு 7:9
9வது வார்த்தை. பின்னும் யேசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கு. வெரி குட். உங்களோட பாரம்பரியத்தை வைக்கிறதுக்கு தேவனுடைய கட்டளையை தள்ளி போட்டீர்கள். எப்படி என்றால், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறானே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கர்பான் என்றும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். அவனுடைய கடமை தீர்ந்து விட்டது என்று சொல்லி அவன் இனி தன் தகப்பனை தன் தாய்க்காவது ஒரு உதவி செய்ய விடாமல், நீங்கள் போதித்த உன் பாரம்பரியத்தினாலே தேவ வார்த்தையை அவமாக்குகிறீர்கள். இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள். பாரம்பரியத்துக்காக தேவனுடைய வார்த்தையை கைவிடுறது, எங்களுடைய சௌகரியத்துக்காக அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது, ஓய்வு நாள் அவரது கட்டளை 10 கட்டளைகளில் ஒன்று முண்டங்கள் செய்வதும் சொருபங்களை செய்து அதை செய்யவும் வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். கேட்டார்களா? ஓய்வு நாளை அனுசரிக்கும்படி ஒரு புரட்டஸ்தாந்த சபைகள் மற்ற சபைகள் கேட்டார்களா? அவரது வார்த்தையை புறக்கணித்தார்கள். உண்மையை அறிந்தும் அநீதியாக உண்மையை ஒழிக்கிறார்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம். When you sit down and have your private, your Bible study alone, இந்த வார்த்தையை கேட்டு அல்லது நீ மறுபடியுமாக அல்லது நீயாக இந்த வேத வாக்கியங்களை மறுபடியும் படிக்கும் பொழுது you will be given more. டாடி உனக்கு இன்னும் கூடுதலாக வெளிச்சத்தை கொடுப்பார். நாங்கள் சரியான டைம், தரமான டைம், கடமைக்கால தரமான டைம். சரி, சாப்பிட வேண்டும்னு மந்திரமா போட்டு முண்டி விழுங்குவார்கள். No, that's not enjoying your food. That's not eating to be in health. சுகத்துக்காக ஜெபிக்கிற அப்படின்னு. No, you have to take time. Now, வார்த்தையை தரமான நேரம் கொடுத்து அதை படிக்காத நேரம், you're listening, you are denying Yeshua. Why? அவரே வார்த்தை. எத்தனையோ தடவை பரிசேயர் சதுசேயர்களிடத்திலே கேட்டார். I learned a lot of things through that. அவர்கள் இன்னும் அதை சுரண்ட வருவார்கள். Then Yeshua will ask, okay, எப்படி வாசித்தீர்கள்? See, he will go to the scriptures. How have you read it? நீங்கள் எப்படி வாசித்தீர்கள்? வேதத்தை வாசித்தார்கள், அதன்படி செய்யவில்லை. வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுத்தார்கள், அவர் வாழ்க்கையோ எதிர்மாறு. ஜனங்களை வழிநடத்த விரும்பினார்கள், அவர்கள் வாழ்க்கையோ முற்றிலும் மாறினதாக இருந்தது. லூக்கா 7ஆம் அதிகாரத்தை எடுங்க. எத்தனையோ பேர் இதிலே
அறியாமையினாலே வார்த்தையை புறக்கணித்தோம். சூரிய நாள் ஆராதனை வைத்தோம். ஆரம்பத்திலே நான் கத்தோலிக்கான இருந்த பொழுது முட்டங்கள் சொருபங்களை நான் வணங்கினேன். அதுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையை போட்டு பிள்ளைகளே விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று 1 யோகனான் 5ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தையோடு கொண்டே முடிக்கிறான். ஜான், run away from idols. லூக்கா 7:30. வாசிப்போம். யோகனானின் போதனையை கேட்ட ஆயக்காரர்கள் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதாவது அது தேவனிடத்தில் இருந்து வந்தது என்று விசுவாசித்து அந்த ஞானஸ்நானத்தை ஏற்றுக்கொண்டு அதான் ஏற்றுக்கொள்வது. எப்படி காண்பித்தார்கள்? தாங்கள் ஏற்றுக்கொண்டதென்றதை ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் மெய்யாகவே நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். They obeyed to the baptism. Now watch. 30வது வார்த்தை. பரிசேயரும் நியாயாஸ்திரிகள்னா வேத வாக்கியங்களை படிப்பிக்கிறவர்கள். They teach the law. ஜனங்களுக்கு கற்பிக்கிறவர்கள் வேதபாரகர்கள். Those who teach the word, the law. அவனாலே ஆறாலே யோகனானாலே John the Baptist ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய வார்த்தை தேவன் சொல்லாமல் ஜான் அந்த பேப்டிசம் கொடுத்திருக்க மாட்டான். தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். Can you say? தேவனுடைய ஆலோசனையை பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கள் லாயர்ஸ் தள்ளிவிட்ட நேரம் யாரை தள்ளிவிட்டார்கள்? அது எந்த தேவனை? ஆலோசனை அவருடையது. I don't know what to say the condition of the so-called Christians. கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டு தங்களை தாங்களே வஞ்சிக்கிறார்கள் என்று அறியாமல் நாளாந்த ஜீவியத்தில் ஏதோ யேசுவுக்காக காத்திருக்கிறார்கள் போல அந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகளும் ஏற்கனவே யோசித்து விவேகத்தோடு எண்ணெய் மற்றவர்களை போல கொண்டு போகவில்லை. அதனாலே கதவு மூடப்பட்டது. எண்ணெய் வாங்கிட்டு வந்ததும் இவர்கள் மற்றவர்களிடத்திலே கேட்டார்கள் எண்ணெய். அவர்கள் சொன்னார் நாங்கள் கொடுக்க முடியாது. You can't give the anointing and pass it on to somebody else. விதிய நாட்டின் ஒன்ன மரம் வளருமா உடனே? No. அப்படித்தான் நினைத்தான் ஒரு மனுஷன். சைமன் யார் தெரியுமா? மந்திரகாரன். சமாரியாவில் இருந்து மந்திரம் செய்து கொண்டிருந்த பூசாரி. அப்படி என்ன உனக்கு விளங்கும்? பிலிப் அவன் ஊழியம் செய்த நேரத்தில்
பீட்டரும் ஜானும் போய் தலையில கை வைத்தார்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள. அவன் அதை பார்த்து போட்டு தனக்கும் அந்த வரம் தேவை என்று தானும் அற்புதங்களை செய்ய. There are people like that. மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் they want that. இந்துக்களோ பௌத்தர்களோ இஸ்லாமியரோ அல்லது வேறு யாரோ கத்தோலிக்கரோ மெதடிஸ்டோ ஆங்கிலிக்கனோ வேறு யாரோ அங்கே வாசல் வழியாக போகாதவர்கள் வந்துட்டு they want that anointing. அங்க உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை. And what do they receive? You think Yeshua is going to fill them with the Holy Spirit? No. They receive a wrong spirit. பழையான ஒரு ஆவி அவர்களுக்குள்ளே வந்து போகும். அங்கு உள்ளே ஒன்றுமே நடக்கவில்லை. அவர்கள் மனம் திரும்பவில்லை. வார்த்தை செய்தியை ராஜ்யத்தை விசுவாசிக்கவில்லை. No. So தேவனுடைய ஆலோசனையை புறக்கணித்த நேரம் தேவனை புறக்கணித்தார்கள். I'm going to show you some more how the Jews opposed, rejected God's ordinances. அப்போஸ்தலர் 3:13-14 சும்மா வேத புத்தகத்தை படிக்கணும் என்று போட்டு ஒரு நாளையில தூக்கி ஒரு 3-4 அதிகாரம் அல்லது நான் சிலருக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் உள்ளுக்கு போய் அந்த காரியங்களை நடப்பித்து ஏதோ ஒரு வார்த்தையினால தொடுபட்டு வெளிச்சம் உண்டாகட்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறேன் வாலிப பிள்ளைகளுக்கு மற்றும் ஆக்களுக்கு. at least 10 chapters read it somehow. அப்படியாக சொன்னபடியாக கடமைக்கு வாசிக்கிறது உன்னுடைய நன்மைக்கு. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன். See how he is addressed. The God of Abraham, Isaac and Jacob. That's the Most High God. Yeshua's God, our God, his daddy and our daddy. என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய யெஷுவாவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். எப்படி? பிலாத்துவினிடத்திலே அவரை மறுதலித்து ஒப்பு கொடுத்தார்கள். எப்படி மறுதலித்தார்கள்? டாடி அவரிடத்தில் கொடுத்து விட்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாது மறுதலித்தார்கள். கடைசியா சொன்னார், நீ மெஷியாவா, நீ தேவனுடைய மானா? அவர் சொன்னார், நீங்க சொல்லுகிறபடி நான் தான். மறுதலித்தார்கள், சட்டையை கிழித்தார்கள், பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அவர் கொண்டு வந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ சும்மா யேசுவாவை விசுவாசிக்கிறேன், பெத்லெஹேமில் பிறந்தார், அப்படி இருந்தார், பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், நான் அவரை விசுவாசிக்க பாரியம் எனக்குள்ளே ஒன்றுமே நடக்கல. நீ பழைய வழிகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை, உன் இருதயம் மாறவும் இல்லை, உண்மையின் வாசலாலே நீ போகவும் இல்லை. கிளிப்புள்ள மாதிரி பேய் எத்தனையோ பேருக்கு கூடாக அப்படி சொல்றது. சொந்த ரட்சகராக யார் சொன்ன உண்டு சொந்த ரட்சகர்? கிறிஸ்தவர்கள், வழி நடத்துகிறவர்கள், வஞ்சிப்பு. நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த பொழுது அவனுக்கு முன்பாக லிசன், அவரை மறுதலித்தீர்கள், புறக்கணித்தீர்கள், தள்ளிவிட்டீர்கள். அவர் உருவமும் தாடியும் மீசையும் அவர் அவர்
கொஞ்சம் வெள்ளையாக இருந்தார். உனக்கு விளங்கும்படியாக விவரித்து சொல்கிறேன். அப்படி என்று அவரை மறுதளித்தார்களா? இல்லை, அவர் பேசிய வார்த்தைகளை மறுதளித்தார்கள். அந்த பிரதான ஆசாரியன், நீ சொல்லுகிறபடி நான் அவர்தான், அதாவது நான் மெஷியா தான், பிதாவோடும் அவருடைய மகிமையிலே தூதர்களோடு வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று பர்றார் என்று கிழிச்சு போட்டான். அந்த கிழிச்சு வரும் பெனியனோடு இருக்குது. அநேகமாக இல்லை, இந்த கிழிக்க பண்ணினது பேய் தான். அதுவும் அந்த கிறிஸ்துவன் ஆவிதான் கிழிச்சிருக்குது. கிளியல் நீங்கள் அவனுக்கு முன்பாக, பிலாத்துக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். அப்ப மறுதளிக்கிறது என்று சொன்னால், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனது என்று சொன்னால், அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை புறக்கணித்து தள்ளிவிட்டு ஏற்றுக்கொள்ளாமல் அதைக்கு கீழ்ப்படியாமல் ஜீவிக்கும் ஒரு ஜீவியம். சும்மா சர்ச்சுக்கு போறது, வீட்டுக்கு போறது. அந்த வேளையில் நான் சொல்லுவேன், எனவா யானவா, சூரிய நாளை கூடுறது, பிறகு வீட்டுக்கு போறது, செய்தியை கேட்கறது, சும்மா தட்டி பார்க்கறது அங்க சொல்ற நேரம், அதுக்கு பிறகு அல்லது மற்றாக்கள் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கிறது, வீட்டுக்கு போய் தங்கட ஜீவியம், வேலை தளத்திலே தங்கட ஜீவியம். ஒரு வைராக்கியம் இல்லை. அவரது வார்த்தைக்காக நிலை நிற்பதில்லை. They never stand for what they believe. Like Ashak, Meshach, Abednego, அந்த 3 பேரை போல அந்த விசுவாசத்துக்காக பகிரங்கமாக அதற்கு நிலை நிற்பதில்லை, புறக்கணித்தார்கள். கிறிஸ்தவர்கள் இன்று வரை வேலை செய்யும் இடங்களிலே அயலாரோடு சேர்ந்து மற்றவர்களோடு சடங்குகளிலே, திருமண சாப்பாடுகளிலே, பல விதமான உலகத்து பெருநாட்கள், அவர்களது பண்டிகைகளை கொண்டாடி அது சபைக்குள்ளே இம்பூந்து கிடக்குது. என்ன செய்கிறார்கள்? They deny the Messiah and the Father. மகனை டேடியை மறுதலிக்கிறார். என்ன ஆவி? அந்த கிறிஸ்துவின் ஆவி உள்ளே, வெளியே என்ன? கிறிஸ்தவன். உள்ளே காகம், களை, ஓநாய். 14வது வார்த்தை, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து புறக்கணித்து. பேசுகிறது பீட்டர், கேட்டுக்கொண்டிருக்கிறது யூதர்கள். நீங்க தானே தள்ளிவிட்ட, நீங்க எப்படி தள்ளிவிடுறது? அவர் கொண்டு வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் யார் என்பதை சொன்னார். அவர் என்னை அனுப்பினார், நான் என்று சுயமாய் வரவில்லையே. ஏன் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இடம் இல்லை? நான் உண்மையைத்தானே கொண்டு வந்தேன். நான் அவர்கள் தகப்பன் பிசாசாய் இருந்தபடியினாலே தேவனுடைய வார்த்தை அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கீழ்ப்படிய முடியவில்லை. எரிச்சலும் பொறாமையும் இன்று வரை இது யூதர்களை போல கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டங்களுக்குள்ளே நிறைய இந்த ஆவி வேலை செய்கிறது. தேவனுக்கு பயமில்லை, அவருடைய வார்த்தைக்கு பயமில்லை. அவரது வார்த்தையை புறக்கணிக்கிறார்கள், ஆயினாலே தேவனை புறக்கணிக்கிறார்கள் என்று அறியாமல் போகிறார்கள். When you go, ஒரு புன்னச்சொல்லுக்கோ சாத்திரானோ ஒரு முண்டத்திட்ட நீ போய் உன்னுடைய விசாரிப்பை நீ கேட்கும் பொழுது, உனக்காக உன் பிள்ளைகளுக்காக ஒரு கல்யாணத்துக்காக ஒரு இதை நீ மகனையும்
டேடியையும் அது உயர்ந்த தேவனையும் மறுதலிக்கிறாய். You deny them. And what is the spirit? அந்த கிறிஸ்துவின் ஆவி உனக்கு உள்ளே. என்ன நடக்க முடிவில்லை? இங்கே பல காரியங்கள் நடக்க தொடங்கி முடிவிலே அவர் சொல்லுவார், who are you? I don't know you. I don't. See? சில டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து இங்க பாருங்க, நியூ NIV அது வந்து 10:33 மத்தேயு 10:33 அதை என்ன மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றது காட்டுறான். You see, go to Bible Hub, or there is another website called Knowing Jesus. அதிலே உங்களது இதை போட்டால் கம்ப்யூட்டர் வச்சு சொல்லுகிறேன். You type in, say, Matthew 10:33, ஒரு 20-25 மொழிபெயர்ப்பு வரும். Now this is NIV 10:33. But whoever disowns me before others, I will disown before my Father in heaven. யார் என்னை அவர்களுக்கு சொந்தமில்லை, என்னை அவர்களின் உரிமையாளர் அல்ல, என்னை அவர்களின் எஜமான் அல்ல என்று சொல்லுகிறவர்கள் அல்லது சொல்லாமல் மௌனமாய் இருந்து அவர்கள் அங்கீகரிக்காமல் இருக்கிறவர்கள், those who disown him, I will disown before my Father in heaven. நானும் அவர்களை எனக்கு சொந்தமில்லை என்று சொல்லுவேன், அவர்களுடைய உரிமையாளர் அல்ல என்று சொல்லுவேன் டேடியின் இடத்திலே. அவர்கள் எஜமான் நான் அல்ல என்று டேடிக்கு சொல்லுவேன். எஜமானே எஜமானே என்று கூப்பிடுகிறீர்கள், நான் சொல்வதை செய்கிறீர்கள் அல்ல. லூக்கா 6:44. அப்படியானால் இன்னும் விளக்கமாக சொன்னால் 7:23 படிக்கு மத்தேயு, I do not know you. நான் உங்களை அறியேன். எனக்கு தெரியும் நீங்க கிறிஸ்தவர்கள், எனக்கு தெரியும் நீ பெய கலைச்சாய, நீ அற்புதங்கள் செய்தாய், அடையாளங்கள் எனக்கு தெரியும். நீ திக தரிசனி சொன்னது பச்சை பிள்ளையாக உண்டை நான் ஒன்றுமே சொல்லல, நீ சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும். சட்டை இஜிலையும் பற்றி சொன்னது எனக்கு தெரியும். நான் உன்னை அறியேன். அக்கிரமக்காரர்களாகிய நீங்கள் என்னை விட்டாங்க. அக்கிரமக்காரர்கள் யார்? அந்த கிறிஸ்து வரப்போகிறா, அவருக்கு பேர் அக்கிரமக்காரன். நெடுகிலும் சொல்லி இருக்கிறேன், இப்போ ஒரு காட்டுறேன். 2 தெசலோனிக்கேயர் எடுங்கோ. அவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாது. ஏன்? அவன் பேயினுடைய மகன். யேசுவா தேவனுடைய மகன். விளங்குதா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, அது நைசியாவிலே 3ஆம் ஆள் பரிசுத்தாவியை கொண்டு வந்த மிக முக்கியமாக விசுவாச துரோகம். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் போதனைகளை புறக்கணித்து தூக்கி எறிஞ்சு தள்ளிவிட்டு போட்டு
தங்களது அபிப்பிராயங்களையும் இப்படி இருக்கலாம் அப்படி என்று சொல்லி அதிகுவேந்த தேவன் அவரோட மகனை சமமாக்கி ஈக்குவலாக்கி அவர்களுடைய சுவாவத்தை தன்மையை தேவ சுவாவம் பரிசுத்த ஆவி the divine nature அதை பிரித்தெடுத்து மூன்றாம் ஆளாக்கின விசுவாச துரோகம் வஞ்சிப்பு கொடிய வஞ்சிப்பு நேரிட்டார் ஒழிய அது நடந்து முடிந்தது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அதை பார்த்தீங்களா? இதுல பாவ மனுஷன் தான் அவனுடைய பேர். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது the man of sin, oh the lawless one, the lawless one, கட்டளைகள் இல்லாதவன். யேசுவாவுக்கு முற்றிலும் எதிர். யேசுவா தொடக்கம் இருந்து மரண பரியந்தம் டேனியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார். என் சித்தப்படி நான் செய்ய வரவில்லை, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை படி செய்து அவர் கொடுத்த வேலையை முடிக்கவே நான் வந்தேன். 4:34 ஜான். இந்த பாவ மனுஷன் இதான் அவன் பெயர். ஆனா இங்கிலீஷ்ல the lawless one அதைத்தான் யேசுவா போட்டிருக்கிறது. அந்த சொன்னார் அக்கிரமக்காரர்கள், அக்கிரமக்காரனின் வருகை. அது வந்து 8வது வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அந்த அங்கே பாவ மனுஷன், இங்கே அக்கிரமக்காரன். ஆனா இதில் ஒரு 2 தெசலோனிக்கேயர் என்னன்னு பார்த்துட்டு we will wind up. 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். மூன்றாவது 2 தெசலோனிக்கேயர் 2:3 எவரும் உங்களை எவ்விதத்திலும் முட்டாளாக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் விசுவாசம் மறுதலிப்பும் அழிவின் மகனாகிய அந்த அழிவின் மகனாகிய பாவ மனுஷன் அவன் தான் வரப்போகிற. யேசுவா சொன்ன இன்னொருவன் அவன் நாமத்தில் வருவான். அவன் தான் தோன்றும் வரை அந்த நாள் வராது. உலகத்தின் முடிவு யேசுவாவின் வருகை. பாவ மனிதன் அந்த போட்டிருக்கு நகரத்துக்கு நரகத்துக்குரியவர், நரகத்துக்குரியவன் a man of hell. அவன் தேவனுக்கும் மனுஷர்களின் வழிபாடுகளுக்கும் எதிரானவன். அவன் தேவனுடைய ஆலயத்துக்கும் சென்று அங்கே போய் அங்கே அவருடைய கதிரையிலே உட்காருவான். பிறகு தன்னை தேவனை விட உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ளுவான். ஞாபகம் ஏசாயா 14 உன்னதமானவருக்கு மேலாக ஏறுவேன், மேகங்களுக்கு மேலாக அவரை போல நான் இருப்பேன். ஏசாயா 14. இக்காரியங்கள் அதுக்கு பிறகு என்னத்துக்கு பார்த்தாங்க? 7வது வார்த்தை பாவத்தின் ரகசிய சக்தி ஏற்கனவே உலகத்தில் செயற்பட்டு கொண்டு. பாவத்தின் ரகசிய சக்தி என்றால் இந்த அந்த கிறிஸ்துவின் டீமன்ற போதனையும் சக்தியும் சபைகளுக்குள்ள உள்ளுக்கு பூந்து நீங்கள் சம்பல் செய்கிற நேரத்தில் தேங்காய் பூவோட நீங்கள் கொச்சிக்கா இதையும் கலந்து அதுக்கு பிறகு மாஸ்தூளெல்லாம் கலப்பியல் அது மாதிரி கலந்து போச்சு. சர்ச்சுக்குள்ள அவனுடைய ஆவி இப்ப எல்லாம் உண்டாயிட்டது. கொச்சிக்கா தூளும் மாசி தூளும் இனி மற்றது போடுறதுகளை போடு.
இப்பொழுதே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவனை தடுத்து நிறுத்தும் வல்லமை உடையவர் ஒருவரே. அவன் முழுமையாக தன் வழியில் இருந்து விலக்கப்படும் வரை அவனை தடுத்து நிறுத்துவார். அவர் வருகையிலே நாங்க காட்டினோம். அவர் அப்ப இதெல்லாம் முடிஞ்சு இப்ப போய்கொண்டிருக்கிற எனி டைம் அந்த பாவ மனிதன் வெளிப்படுவான். யாவே ஆகிய எஜமானாகிய இயேசுவா தன் வாயிலே இருந்து வரும் சுவாசத்தினால் அவனை கொல்லுவார். எப்படி இருக்கு மொழிபெயர்ப்பு? அவனை கொல்லுவார். அவர் தன் பெருமை மிகு வறுமையின் மூலமே அந்த பாவ மனுஷனை அழிப்பார். இது வேற இந்த வார நெருப்பு அவரது சுவாசம். சாத்தானின் சக்தியாலே அந்த பாவ மனுஷன் அக்கிரமக்காரன் வருவான். அவனுக்கு பெரும் சக்தி இருக்கும், பெரும் வல்லமை. அதனால் போலி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வான். இப்பயே தொடங்கிட்டது. ஜனங்களுக்கு விருப்பம் அற்புதங்களும் அடையாளங்களும் என்று தெரியும். ஸோ பார்த்தீங்களா, நாங்கள் காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கிறோமே. எனக்கு தெரியல வெற்றி வழி நடத்துகிறபடி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். யாருக்கும் இந்த கூட தெரிய மாட்டான், நீ சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு ப்ராட்காஸ்ட் எடுத்து சொல்லி கொடுத்து பார். பிரதிபலிப்பு என்னென்று பார்க்கலாம். அதற்கு பிறகு hope you understood, eh? I've got a lot of things to say. நேரம் எடுத்து நாங்கள் வேத வாக்கியங்களை வாசித்து கவனமாய்கள் படிக்காவிட்டால், the Bible never says just read the Bible, study. Hello, study. சும்மா புத்தகங்களை பாட புத்தகங்களை வாசிக்க பிள்ளைகள் போகிறார்கள். விழுந்து விழுந்து எழும்பி எழும்பி இரவு பகலாக படிக்கிறார்கள். தேவன் நமக்கு சொல்லுகிறார், ஸ்டடி, தடுமாறாதே, எல்லா போதனைக்கும் மாறாது, இது படி, இப்ப சொன்னதுகளை எடுத்து படி படி. படிக்க வேணும், ஆராய்ச்சி பார்க்க வேணும். Receive the blessings now. Yavreka, Yahweh Veshmareka. May Yahweh Yair Adonai Panaveliyeka Veguneka Esa Yahweh Panaveliyeka Vaizameka Shalom. யாவை உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யாவை உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்கப்பட்டு உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யாவை தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. இந்த ஆசீர்வாதங்கள் யாவையின் பெயரில் வந்து உங்கள் மேல் உங்கள் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. ஆமென். ஓகே, சொன்ன இவைகளை நேரத்தை மீட்டெடுத்து அவைகளை பிள்ளைகளை கொஞ்சம் நித்திரையாக்கி அல்லது அப்படி செய்து தனியா தாய்மார் படியுங்கள். And the husbands also come back from work and go through this. நேரம் வராது, கிடைக்காது. நேரத்தை மீட்டெடுக்க சொல்லி இருக்குது வார்த்தையிலே. வேற ஏதாவது காரியத்தை கொடுத்து அதை நேரத்தை மீட்டெடு. And those of you who are in London
and other places of England and Paris and France and Indonesia, Switzerland, the Middle East, Dubai, we got your messages. We thank you for all your encouraging words. And those of you who are in Singapore and other places in America and Canada, those of you who are in Sri Lanka, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நல்லவைகளை எடுத்து மற்றவைகளை நீங்கள் விடலாம். அவரது பிரசன்னம் தொடர்ந்து உங்களோடு இருக்கிற நாளுக்கூடாக இடைவிடாமல் பவுல் சொன்னது போல ஜெபம் பண்ணுங்கள். டேடியோடு மகனோடு பேசுங்கள். நம்முடைய ஐக்கியம் டேடியோடும் மகனோடும் அதை கெடுப்பதுதான் அந்த கிறிஸ்துவின் ஆவி. God bless you. See you tomorrow, God willing. Bye for now.